நீங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு கணத்தில் எல்லாம் சிதறிப்போனதாக உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் அன்பு செலுத்திய ஒருவருடனான உறவு முறிந்து போகும்போது, குடும்பத்தில் ஒருவரை இழக்கும்போது, திடீரென நீங்கள் நம்பியிருந்த வேலையை இழக்கும்போது, அல்லது நீங்கள் நம்பிய ஒருவர் உங்களை ஏமாற்றும்போது, அந்த நேரங்களில் உங்கள் கால்களுக்கு அடியில் உள்ள தரை புரண்டு போனதாக உணர்கிறது. உங்கள் இதயம் உடைகிறது, நம்பிக்கை போய்விட்டதாக தோன்றுகிறது. பைபிளில் ஒரு மனிதனான தாவீதும் இப்படியொரு கணத்தை அனுபவித்தான். 1 சாமுவேல் 30-7 தாவீதும் அவரது ஆட்களும் 3 நாட்களுக்குப் பிறகு சிக்லாக்கிற்கு திரும்பினர். ஆனால் அமலேக்கியர்கள் ஏற்கனவே தெற்கு பகுதியையும் சிக்லாக்கையும் தாக்கியிருந்தனர். அவர்கள் ஊரைச் சூறையாடி, அதை தீயிட்டு எரித்து, அங்கிருந்த அனைவரையும், இளைஞர்கள், முதியவர்கள், பெண்கள் உட்பட யாரையும் கொல்லாமல் கடத்திச் சென்றிருந்தனர். தாவீதும் அவரது ஆட்களும் அழுது அழுது அழுவதற்கு வலுவே இல்லாமல் போகும் வரை அழுதனர். அப்படிப்பட்ட வலியை நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? உங்கள் வீடு போய்விட்டது. உங்கள் குடும்பம் காணாமல் போய்விட்டது. உங்களிடம் இருந்த அனைத்தும் அழிந்துவிட்டது. இது ஆழ்ந்த இழப்பின் தருணம். இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் கேட்கிறோம், கடவுளே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நான் இவ்வளவு வலியில் இருக்கும்போது எனக்கு யார் உதவ முடியும்? ஆனால் பைபிள் நமக்கு நம்பிக்கையே தருகிறது. இயேசு வலியே அறியாதவர் அல்ல. ஏசாயா 53:3 கூறுகிறது, அவர் மனிதர்களால் பழிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டவர், துன்பங்களால் நிறைந்தவர், வலியை நன்கு அறிந்தவர். சங்கீதம் 34:18 கூறுகிறது, கர்த்தர் உடைந்த இதயமுள்ளவர்களுக்கு அருகில் இருக்கிறார், ஆவியில் நொறுங்கியவர்களை இரட்சிக்கிறார். இயேசு நம்மை மீண்டும் எழுந்திருக்கும் வலிமையை தருகிறார், நம் வாழ்க்கையில் எல்லாம் சிதறிப்போனாலும் கூட. தாவீதும் தனது கடவுளாகிய கர்த்தரிடம் வலிமையைக் கண்டான். அவன் விட்டுவிடவில்லை. அவன் கடவுளை நோக்கி திரும்பினான். கடவுள் அவனுக்கு இழந்தவற்றை மீட்டெடுக்க உதவினார். ஆகவே, உங்கள் வாழ்க்கை இப்போது சிதிலமடைந்ததாக உணர்ந்தால், இதை அறிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கை இன்னும் உயிரோடு இருக்கிறது. இயேசு உங்களுக்கு புதிய வலிமை, புதிய நம்பிக்கை மற்றும் புதிய தொடக்கத்தை வழங்குகிறார். எல்லாம் சிதறிப்போகும்போது, அவரே உங்களை மீண்டும் எழச் செய்பவர்.